உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, அரசியல் களம் தாயகத்திலிருந்து தாய ஊடகவியலாளர் இராமேதர் இணைகின்றார். வணக்கம் இராமேதர். வணக்கம் தானே அன்புறவுகளுக்கு வணக்கம். அன்பர்கள் சார்பாக உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் தொடர்ந்து தமிழ் தாயகத்தில் வடமாகாணத்தில் சிவாஜிலிங்கம் அவர்களுடைய நிலைமைகள் தொடர்பாக நாங்கள் பார்த்திருந்தோம். கடந்த 2 நிகழ்ச்சிகளில் மேலதிக தகவல்கள் நாங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. அந்த விடயங்களை பார்க்கலாம் என்று நம்புகிறேன். இராமேந்திரன், சிவாஜிலிங்கம் அவர்கள் தொடர்பாக நீங்கள் அவருடைய ஈழத்தமிழ் மக்களுக்கான செயல்பாடுகள் தொடர்பான அவருடைய அரசியல் பயணம் தொடர்பான விடயங்களை எல்லாம் நீங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு தெளிவாக கூறியிருந்தீர்கள். பலர் நிறைய தகவல்களை அறிந்தார்கள் என்ற விடயங்களை எங்களுடைய உறவுகள் தெரியப்படுத்தியிருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், அவருடைய சிறுநீரகம் செயலிழந்த நிலையில் அவர் நிதி உதவி கேட்டிருந்த விடயங்களை நீங்கள் ஏற்கனவே கூறியிருந்தீர்கள். சிவாஜிலிங்கம் அவர்கள் ஊடக சந்திப்பொன்றில் தனக்கு போதுமான நிதி கிடைத்திருக்கின்றது, எல்லோருக்கும் நன்றி என்று அவர் அந்த ஊடக சந்திப்பில் கூறியிருந்தார். இந்த ஊடக சந்திப்பின் பொழுது சிவாஜிலிங்கம் அவர்கள் கூறிய விடயங்கள் என்ன, நீங்கள் எவ்வாறு அவதானிக்கிறீர்கள், எங்களுடைய மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்ற விடயங்களை கூறுவீர்களா? நிச்சயமான சிவாஜிலிங்கம் அண்ணா அவர்கள் இன்றைய தினம் முதலே எதிர்பார்த்த ஒரு விடயம் தான் ஏற்கனவே நாங்கள் கூறியிருந்தோம். மக்கள், எங்களுடைய உறவுகள் எந்தவித தயக்கமும் இல்லாமல் அவருக்கு தேவையான உதவிகளை கூறுங்கள். அவருக்கான ஒரு தொகை அவர் கிடைத்ததற்கு பிற்பாடு அவர் உடனடியாகவே அது தொடர்பான தகவலை தெரியப்படுத்தி மக்களுக்கான ஒரு பகிரங்க வேண்டுகோளை விடுவார். ஆகவே கிடைத்திருக்குமா கிடைக்காதா என்கின்ற தயக்கத்தை விட்டு அனுப்பக்கூடியவர்கள் அனுப்புங்கள் என்ற ஒரு தகவலை ஏற்கனவே நாங்கள் பதிவு செய்திருந்தோம். அந்த வகையிலே சிவாஜி அண்ணா அவர்கள் இன்றைய தினம் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தி அதிலே அந்த விடயத்தை கூறியிருக்கிறார். போதுமான நிதி தனக்கு கிடைத்திருக்கின்றது, இனிமேல் தன்னுடைய சிகிச்சைக்காக யாரும் பணம் அனுப்ப வேண்டாம் என்கின்ற ஒரு வேண்டுகோளையும் அவர் விடுத்திருக்கின்றார். குறிப்பாக அந்த தனக்கு 2 சிறுநீரகங்களும் செயலிழந்து போன நிலைமையிலே மாற்று சிறுநீரகத்தை பொருத்துவதற்கான செலவுக்காக வைத்தியசாலையால் நிர்ணயிக்கப்பட்ட அந்த 70 லட்சம் ரூபாய் பணத்தை உதவியாக கேட்டிருந்தேன். அந்த பகிரங்க வேண்டுகோள் விடுக்கப்பட்டு ஒரு வாரத்துக்குள்ளாகவே ஒரு உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒரு பெரும் மதிப்பு வைத்து தனக்கு அந்த தொகையை கிடைப்பதற்குரிய ஏற்பாட்டை செய்திருக்கின்றார்கள் என்றும், தான் எதிர்பார்த்ததை விட அந்த வைத்தியசாலை நிர்ணயித்த அந்த தொகை, அதாவது சிறுநீரக மாற்று சத்திர சிகிச்சைக்காக தேவையாக வரையறுக்கப்பட்ட தொகையோடு மேலதிகமாக தொடர் சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கான மேலதிக தொகையையும் தனக்கு கிடைக்கக்கூடிய வகையிலே இந்த ஒரு கிழமையிலே மக்கள் பேராதரவை வழங்கி இருக்கின்றார்கள். இந்த இவ்வாறான ஒரு மிகப்பெரிய ஒரு ஒத்துழைப்பை வழங்கிய மக்களுக்கு கோடான கோடி நன்றிகளை அவர் தெரியப்படுத்தி இருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் என்னுடைய பயணம் தொடரும் என்றும், தான் ஏற்கனவே இந்த சிறுநீரக பாதிப்பு காரணமாக ஒரு கடுமையாக உடல்நலம் பாதிக்கப்பட்ட போது நீங்கள் அரசியலிலிருந்து ஓய்வு பெறலாம் தானே என்பதாக பலரால் தனக்கு ஆலோசனை கூறப்பட்டதாகவும், இல்லை அது தொடர்பாக பலர் கருத்துக்களை கூறி வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே தான் கூட ஒரு கட்டத்திலே யோசித்தேன், இந்த நிலையிலே அரசியல் பயணத்தை தொடர வேண்டுமா, அரசியலில் இந்த ஓய்வு பெற்று விடலாமா என்று கூட தான் யோசித்திருந்தேன். ஆனால் அந்த முடிவை தலைகளாக மாற்றுவதை போன்று, இல்லை அந்த முடிவை தவறானதென்று சொல்லக்கூடிய வகையிலே மக்கள் இந்த ஆதரவை வழங்கி இருக்கின்றார்கள். இல்லை இல்லை, நீங்கள் ஓய்வு பெற்று விடக்கூடாது, நீங்கள் இறுதி வரை தமிழ் தேசியத்துக்காக பயணிக்க வேண்டும், போராட வேண்டும் என்கின்ற ஒரு வெளிப்பாடாகத்தான் நான் இதை பார்க்கின்றேன். அதாவது நீங்கள் நோய் நிலை காரணமாக இந்த தமிழ் தேசிய அரசியலிலிருந்து நீங்கள் ஒதுங்கி விடக்கூடாது. உங்களை போன்ற ஒரு அரசியல் போராளி, தமிழ் தேசிய போராளி எங்களுடைய இனத்துக்கு தேவை என்பதை மக்கள் உணர்ந்ததன் காரணமாக இந்த ஆதரவை எனக்கு வழங்கி இருப்பதாகத்தான் நான் கருதுகின்றேன். ஆகவே மரணப்படுக்கை வரை தமிழின விடுதலைக்காக தன்னுடைய பயணம் தொடரும் என்கின்ற ஒரு விடயத்தை திட்டவட்டமாக சிவாஜி அண்ணா அவர்கள் கூறியிருக்கின்றார். ஏற்கனவே நாங்கள் கூறியதை போன்று அவர் உள ரீதியாக, அதாவது இந்த சிறுநீரக மாற்று சத்திர சிகிச்சை தொடர்பாக அவருக்கு பல தயக்கங்கள், மன ஓட்டங்கள் ஆரம்பத்திலிருந்தே இருந்தது. தேவையான தொகை கிடைக்குமா, அதை கிடைத்து சிறுநீரக மாற்று சத்திர சிகிச்சையை மேற்கொள்ள முடியுமா, அவ்வாறு மேற்கொள்கின்ற சிகிச்சையிலே என்ன விதமான சாதக பதங்கள் கிடைக்கும் என்கின்ற விடயங்கள் தொடர்பாக அவருடைய மனதிலே நிறைய இயக்கங்கள் இருந்திருக்கும். ஆனால் அந்த நாங்கள் கடந்த நிகழ்ச்சியில கூறுகின்ற போது இந்த மக்கள் அந்த உதவிகளின் மூலமாக அவருடைய கடந்த கால அந்த தமிழ் தேசிய வரலாற்றையும் அவருடைய அந்த பங்கு பெற்றுதலையும் மீள நினைவூட்டி அதை மீள வெளிப்படுத்துவதனூடாக அவர் உள ரீதியாக ஒரு
மிக மகிழ்ச்சியான நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கின்றது. அதை நாங்கள் நேரடியாக பார்த்திருந்தோம் என்ற விடயத்தை கடந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் பதிவு செய்திருந்தோம். அதுதான் இன்று அவர் கூறுகின்ற வார்த்தையிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே அவர் கூட பேசாமல் ஒதுங்கி விடுவோமோ என்று சிந்தித்த நேரத்திலே எங்களுடைய தமிழ் மக்கள், நிலத்திலும் புலத்திலும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள், அவர்கள் வழங்கிய அந்த பேராதரவு என்பது அவரை ஒரு சிகிச்சை, அதுக்கு பின்னர் என்ன என்கின்ற நிலை இதுவரை அந்த இறைவனுக்கும் இயற்கையை தவிர வேறு எவருக்கும் தெரியாது. இருந்தபோதும் சிவாஜி அண்ணா அவர்கள் திடகாத்திரமாக தன்னுடைய மரண படுக்கை வரை இந்த நன்றி கடனை தான் மறக்காது தமிழின விடுதலையை தொடர்வேன் என்கின்ற விடயத்தை கூறியிருக்கின்றார். அதே நேரத்தில் நாங்கள் ஒன்று குறிப்பிட வேண்டும். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் செந்தமிழன் சீமான் அவர்கள் சார்பாக 10 லட்சம் ரூபா பணம், நான் நினைக்கிறேன் 10 லட்சம் என்று நம்புகின்றேன், ஒரு அன்பர் ஒருவரினால் நேரடியாக சிவாஜிலிங்கம் அவர்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கின்றது நேற்றைய தினம். ஆகவே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் தமிழகத்திலே தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து வரக்கூடிய ஒருவராக இருக்கின்ற நிலைமையிலே இன்று எங்களுடைய தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கக்கூடியவர்கள் கூட கஜேந்திரமார் பொன்னம்பலம் அவர்களை நாங்கள் கூறியதை போன்று அவர் தன்னுடைய தனிப்பட்ட பங்களிப்பாக ஒரு தொகையை வழங்கியிருக்கிறார். அதுபோன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக ஒரு 15 லட்சம் ரூபாவை வழங்கியிருக்கின்றார்கள். அதேபோன்று சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் நேரடியாக சென்று அவர் தன்னுடைய பங்களிப்பை அவர் அங்கே வழங்கியிருக்கிறார். அதைவிட பிரதேச சபை, உள்ளூராட்சி மன்றங்களுடைய தவிசாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் என பலர் அங்கே நேரடியாக சென்று தங்களுடைய ஆதரவையும் நிதி பங்களிப்பையும் வழங்கியிருக்கின்றார்கள். இதை தவிர்த்து தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய வேறு எவருமே சிவாஜி அண்ணா அவரோடு சந்தித்ததாகவோ இல்லை அவரோடு தொலைபேசியிலே கதைத்து சுகம் விசாரித்ததாகவோ நாங்கள் அறியவில்லை. குறிப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்று சொல்லக்கூடிய இப்ப இபிஆர், லெப்டலோ, புலட் போன்ற கட்சிகள் இருக்கின்றன. அவர்கள் எல்லாம் மிக நெருக்கமாக சிவாஜிலிங்கம் அவர்களோடு நெருக்கமாக பயணித்தவர்கள். கடந்த காலத்தில் ஆயுத ரீதியான போராட்டத்தின் போதும் சரி, தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அரசியல் பயணத்திலும் சரி, இப்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாகவும் சரி, ஒரு தொடர்ச்சியாக ஒன்றாக பயணித்தவர்கள். ஆனால் ஒரு தற்போது வரை நாங்கள் எந்த தகவலையும் சிவாஜி அண்ணா தரப்பு அந்த தகவல்கள் ஊடாகவோ இல்லை ஊடகங்களின் ஊடாகவோ அப்படி அவர்களிடமிருந்து எந்த ஒரு சந்திப்புகளோ இல்லை ஒரு 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 விசாரிப்புகளோ இடம்பெற்றதாக அறிய முடியவில்லை. குறிப்பாக இப்ப தமிழரசு கட்சியிலே ஸ்ரீதரன் அவர்கள் சென்றிருக்கின்றார். இந்த ஸ்ரீதரன் அவர்களுக்கு எதிராக பார்க்கக்கூடியதாக இருக்கக்கூடிய இன்னொரு அணியாக சுமந்திரன் தரப்பு ஒன்று அவர்கள் சிவாஜி அண்ணா அவர்களை போய் சந்தித்ததாக இதுவரை அறியக்கூடியதாக இல்லை. என்னால் இதிலே நாங்கள் குறிப்பிட்டதை போன்று தேசிய மக்கள் சக்தி சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர்களான ராஜீவன் உள்ளிட்டவர்களும் அமைச்சர் சந்திரசேகர் போன்றவர்கள் எல்லாம் போய் சந்தித்திருக்கின்றார்கள். ஆகவே ஒரு கட்சி பேதம் இல்லாமல் எல்லாம் சென்றிருக்கின்ற நேரத்திலே ஒரு தமிழ் தேசிய கட்சி சார்பாக இருக்கக்கூடிய இவ்வாறானவர்கள் எல்லாம் அங்கே ஒரு செல்லாது இருக்கின்ற நிலையிலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமானவர்கள் சிவாஜி அண்ணாவுடைய மருத்துவ சிகிச்சைக்காக ஒரு தொகை பணத்தை இங்கே கிடைக்க செய்திருக்கின்றார்கள். அது உண்மையிலே நாங்கள் ஒரு விசேடமாக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒன்று என்பதைத்தான் இந்த இடத்துல பதிவு செய்ய முடியும். அந்த வகையிலே அவருக்கு மிக ஒரு தாராளமாக அவர் மனம், அதாவது உள்ளம் ஒரு பூரிப்படைந்து மேலும் ஒரு உத்வேகத்தோடு சிறுநீரக மாற்று சத்து இது உண்மையிலே 100% நான் நினைக்கிறேன் இறைவனும் இயற்கையும் அவருக்கு வழங்கிய ஒரு கொடையாகத்தான் நான் கருதுகின்றேன். அந்த சிகிச்சைக்கு முன்னர் உண்மையிலே எந்த பெரிய ஒரு சத்திர சிகிச்சையாக இருந்தாலும் அதை எதிர்கொள்கின்ற அந்த நோயாளியினுடைய மன உறுதி தான் அந்த சிகிச்சையினுடைய வெற்றி தங்கி இருக்கின்றது. அந்த சிகிச்சை செய்கின்ற வைத்திய நிபுணரோ இல்லை அதிநவீன கருவிகளோ இல்லை அதிநவீன வசதி கொண்ட சத்திர சிகிச்சை கூடங்களோ எதுக்குமே அதுல 2ஆம் பட்சம் தான். முதல் தெரிவென்பது, முதலாவது நிலை என்பது அந்த சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்படுகின்ற அந்த நோயாளியினுடைய மன உறுதி. அந்த மன உறுதியில் தான் அதனுடைய வெற்றி தங்கி இருக்குது. அந்த வகையில சிவாஜிலிங்கம் அண்ணா அவர்களுக்கு உலகத் தமிழர்கள் இந்த பேராதரவை வழங்கியதன் ஊடாக அவருடைய அந்த மன உறுதி என்பது மிக மிக ஒரு உச்ச நிலையில் இவர் முன்னர் இருந்ததை விட உண்மையிலே கடந்த 50 ஆண்டுகள் உண்மையில ஒருவர் வீழ்ந்து கிடக்கின்ற போதுதான் தங்களுடைய கடந்த காலத்தை பற்றி சிந்தித்து பார்ப்பார்கள். ஆகவே அந்த ஒரு சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டு நாங்கள் ஏற்கனவே கடந்த நிகழ்ச்சியை கூறியதை போன்று நாங்கள் சில ஆண்டுகளாக அவரோட நேரடியாக சந்திக்கின்ற போதெல்லாம் ஏதோ ஒரு இனம் புரியாத கவலையோடு எப்பவுமே உற்சாகமாக உறுதியாக கருத்துக்களை கூறக்கூடிய சிவாஜி அண்ணா அவர்களை அண்மைய நாட்களை பார்க்கின்ற போது அவருடைய அந்த முகத்திலே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஏக்கத்தையும் அந்த பரிதவிப்புகளையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அத்தனை என்றால் அவருக்கு அந்த நொடிப்பொழுதெல்லாம் நாங்கள் இனத்துக்காக இவ்வளவு செய்திருக்கின்றோம், இன்று எனக்கு இப்படியான ஒரு நிலைமை வந்திருக்கின்றது, யாரிடம் கேட்பது, யார் செய்வார்கள்,
கேட்டால் இதை செய்வார்களா, கேட்டால் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்றெல்லாம் இவ்வளவு பெரிய தயக்கங்கள் இருந்திருக்கு. உண்மையிலே ஒரு இல்லாதவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். அந்த தயக்கம், ஒரு குற்ற உணர்ச்சி, ஒரு எப்படி எடுத்துக்கொள்வார்களோ என்கின்ற ஒரு தயக்கம், அப்படியான நிலையிலே அவருடைய மனம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். இன்று அதெல்லாம் கடந்து மிகப்பெரிய ஒரு ஒரு உத்வேகத்தையும், உற்சாகத்தையும் இந்த உலகத் தமிழர்களுடைய ஆதரவு. அதான் நாங்க ஒரு தமிழ் தேசியம் துவண்டு போய் விடாது. தமிழ் தேசியத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு குறியீடாக, குறிகாட்டியாக இந்த தமிழ் மக்கள் தங்களுடைய அந்த ஒரு இப்படி அதை கூட சிவாஜி அண்ணா அவர்கள் ஒரு இடத்துல சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இது இந்த மக்களுடைய இந்த ஆதரவு என்பது ஒரு தமிழ் தேசியத்தின் மீதான ஒரு நம்பிக்கையை மீள கட்டி எழுப்பக்கூடிய ஒன்றாக இருக்கின்ற என்ற ஒரு கருத்தை கூட அவர் அங்கே பதிவு செய்திருக்கின்றார். ஆகவே சிவாஜி அண்ணா அவர்களுடைய அந்த நிதியுதவி என்பது வைத்தியசாலை மற்ற விடயங்களுக்கு, அந்த நிதியுதவியின் மூலமாக அவருடைய உளவுறனை வலுப்படுத்தியது என்பது உண்மையிலே அதுதான் ஒரு மிகச்சிறந்த ஒரு பங்களிப்பாக நான் கருதுகிறேன். ஆம். ரமதான், நீங்கள் கடந்த தடவை பேசும்பொழுது கூட அந்த அவருடைய வேண்டுகோளுக்கிணங்க அவருடைய அந்த நிதி தேவை கருதிய அந்த செய்தியை கேட்டதும் பலர் சிறப்பாக அதற்கான உதவிகளை வழங்குவதற்கு முன்வந்த என்று விடயங்களை நீங்கள் கூறியிருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் கூறும்பொழுது அவருக்கு தாராளமான நிதி உதவி கிடைத்திருக்கின்றது என்று சொல்லும் பொழுது, இப்போ அப்படி என்று சொன்னால் மேலதிகமாக கிடைத்திருக்கின்ற நிதியை என்ன செய்ய போகிறார் என்று ஏதாவது கூறியிருந்தார் என்றால், அவருடைய சிந்தனைகள் நீங்கள் கூறுவதை கேட்கும் பொழுது அந்த மக்கள் இனம், எங்களுடைய மண், இது தொடர்பாக அவரிடம் நிறைய கரிசனை இருப்பதை நீங்கள் கூறுவதை வைத்தே நாங்கள் உணரக்கூடிய இருக்கிறேன். அப்படி என்றால் இந்த மேலதிகமாக கிடைத்திருக்கின்ற நிதியை என்ன செய்வதாக அவர் கூறுகிறார்? உண்மைதான். இப்ப ஏற்கனவே நாங்கள் கடந்த நிகழ்ச்சிகளிலே அந்த விடயத்தை கூறியிருந்தோம். ஒரு மேலதிகமான நிதி கிடைத்திருந்தால் ஒருபோதும் அவர் தன்னுடைய சொந்த தேவைக்காகவோ சுகபோக வாழ்க்கைக்காக அவர் ஒருபோதுமே பயன்படுத்த போவதில்லை. நிச்சயமாக அது இல்லாதவர்களுக்கு ஒரு பயன்படக்கூடிய வகையிலான ஒரு வகையிலே அந்த நிதியை அவர் ஏற்கனவே தன்னை இழந்து தான் அவர் இந்த நிலைமையில இருக்கின்றார். தனக்கு கிடைக்கின்ற அத்தனையுமே மக்களுக்காகவும் தேசத்துக்காகவும் தமிழின விடுதலைக்காகவுமே அந்த நிதியை பயன்படுத்தியதன் காரணமாகத்தான் இன்று தனக்குன்னு ஒரு தேவை வருகின்ற போது அடுத்தவர்களிடம் கேட்க வேண்டிய ஒரு கையர் நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டிருந்தார். ஆகவே அவருக்கு கிடைக்கின்ற இந்த நிதியை நிச்சயமாக ஒருபோதுமே அவர் அதை தவறாக பயன்படுத்த மாட்டார் என்ற விடயத்தை நாங்கள் கூறியிருந்தோம். அந்த வகையில் அவர் அந்த விடயத்தை கூறியிருக்கிறார். தன்னுடைய இந்த கோரிக்கைக்கு அமைவாக முதல் குறிப்பிட்ட அந்த 70 லட்சத்தை கடந்து தொடர் சிகிச்சைக்கான ஒரு நிதியை கூட அந்த தொகையாக கிடைத்திருக்கின்றன கூறியிருக்கின்றார். தன்னுடைய சிகிச்சைகள் முடிந்ததுக்கு பிற்பாடு மேலதிகமாக இருக்கக்கூடிய தொகையை தமிழர் தாயகத்திலே இருக்கக்கூடிய அந்த தமிழ் தேசிய நினைவு சின்னங்களையும் அது சார்ந்த விடயங்களையும் உருவாக்குவதிலும் அதை கட்டமைப்பதற்குமாக அந்த நிதியை தான் செலவு செய்ய போகின்றேன், அதுதான் தன்னுடைய நிலைப்பாடு என்பதை அவர் அங்கே தெரியப்படுத்தியிருக்கிறார். ஆகவே உண்மையிலே பல இடங்களிலே அந்த நினைவு சின்னங்கள் உருவாக்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அவருடைய மனங்களிலே என்றால் உங்களுக்கு தெரியும், கடந்த தமிழ் தேசிய எழுச்சி நாட்களிலே ஒரு வாழைக்குத்தியுடன் ஒரு கற்பூர சட்டியுடன் ஒரு இடங்களிலே சென்று அந்த நினைவேந்தல்களை நடத்துகின்றவருக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல என்ன செய்ய வேண்டும் என்று. நிச்சயமாக ஒரு அந்த அந்த நிதியை வழங்கிய மக்கள் ஒரு ஆறுதல் அடையக்கூடிய வகையிலே, பெருமை அடையக்கூடிய வகையிலே அவர் அந்த விடயத்தை பயன்படுத்துவார் என்றும், மற்ற அதே நேரத்திலே சில ஒரு கால அவகாசத்திலே அந்த முழுமையாக இன்னும் அந்த விவரங்களை இன்னும் சேகரிக்க முடியவில்லை என்றும், தான் தனக்கு இந்த உதவி செய்தவர்களுடைய பெயர் விவரங்களை முழுமையாக சேகரிக்க முடியவில்லை என்றும், அவ்வாறு அந்த நிதியுதவிகள் தொடர்பான விவரங்கள் கிடைக்கின்ற பட்சத்திலே மிக விரைவிலே அது தொடர்பான முழுமையான விவரங்களை தான் தன்னால் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்ற ஒரு தகவலையும் கூறியிருக்கின்றார். ஆகவே ஒரு வெளிப்படைத்தன்மையோடு தனக்கு யார் யார் எவ்வளவு தொகைகளை வழங்கி இருக்கின்றார்கள், இவ்வளவு மொத்த தொகை கிடைத்திருக்கின்றது என்பதை தெரியப்படுத்துவதற்கும் அவர் அந்த இடத்திலே ஒரு உண்மையில அந்த நிதி தொடர்பான பொறுப்பு கூறலை அவர் அங்கே வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதை முழுமையாக வெளிப்படுத்துவதோடு மிகுதியான பணத்தை தமிழ் தேசிய நினைவு சின்னங்களை அமைப்பதும் அது தொடர்பான வேலை திட்டங்களுக்குமாக பயன்படுத்துவேன் என்பதை அவர் அங்கே வெளிப்படுத்தி இருக்கின்றார். நிதி தொடர்பான பொறுப்பு குரலை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று நீங்கள் கூறும் பொழுது ராமதரன், நிச்சயமாக இவருடைய இந்த பணம் வெளிநாடுகளிலிருந்து பெரிய தொகைகளாக வந்திருக்கும். அப்படி என்று சொன்னால் அரசாங்கம் அல்லது அந்த நிதி துறையில் இருப்பவர்கள் இந்த அதிக பெரிய தொகைகள் வரும் பொழுது அது தொடர்பாக விசாரிப்பது வளமையாக இருக்கலாம் என்று நம்புகிறேன். அப்படியானால் இந்த பெருந்தொகை வந்திருப்பது தொடர்பாக விசாரணைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா? அது தொடர்பாக ஏதாவது அறியக்கூடியதாக இருந்ததா? நிச்சயமாக இந்த ஊடக சந்திப்பில் அந்த விடயத்தையும் அவர் அங்கே கூறியிருக்கின்றார். அதாவது சாதாரணமாக நீங்கள் குறிப்பிட்டதை போன்று நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினர் வந்து இந்த வங்கி ஊடான பண பரிவர்த்தனைகள் தொடர்பாக மிக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருப்பார்கள். ஒவ்வொரு வங்கிகளும் அதற்கான தகவல்களை நிச்சயமாக
அவர்களுக்கு வழங்கித்தான் ஆக வேண்டும் என்பது ஒரு எழுதப்படாத விதியாக இருக்கின்றது. அதே நேரத்திலே வெளிநாட்டிலிருந்து வருகின்ற பண பரிவர்த்தனைகள் தொடர்பாகவும் அவர்களிடம் ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. மிக அது அதாவது தடை செய்யப்பட்ட அமைப்புகளோடு சம்பந்தப்பட்ட நிதி பரிவர்த்தனையா என்பதை அவர்கள் மிக அவதானமாக அந்த விடயங்களை எல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த விடயம் தொடர்பாக சிவாஜி அண்ணா கூறியிருக்கின்றார், வழக்கமான அந்த வங்கி நடைமுறைகளின் ஊடாக தன்னிடம் அந்த விசாரணைகள் செய்யப்பட்டு வருவதாகவும், அந்த அவருடைய வங்கி கணக்கு திடீரென ஒரு பெருந்தொகையான நிதி உள்நாட்டிலும் உள்நாட்டிலும் இருந்து வருவது தொடர்பாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும், இது தொடர்பாக மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும், இது எந்த ஒரு தனிநபரும் இதற்கு முகம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தனக்கு தன்னுடைய மருத்துவ சிகிச்சைக்காக தன்னுடைய வங்கி கணக்குக்கு பணத்தை வைப்பிலிட்டவர்கள் தொடர்பான எந்த ஒரு விசாரணையும் அது தொடர்பான நெருக்கடிகளையும் நேரடியாக முகம் கொடுக்க தான் தயாராக இருக்கின்றேன் என்றும், ஆகவே இது தொடர்பாக வருகின்ற ஒரு செய்திகளையோ இல்லை குழப்பகரமான தகவல்களையோ வைத்து மக்கள் யாருமே அச்சப்பட தேவையில்லை என்கின்ற விடயத்தையும் அவர் கூறியிருக்கிறார். ஆகவே நிதி தொடர்பான பொறுப்பு கூறலையும் கூறியிருக்கின்றார். அந்த நிதி வழங்குதல் பின்னணியிலே நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினரோ இல்லை வேறு தரப்பினரால் மேற்கொள்ளப்படுகின்ற விசாரணைகளை கூட தானே நேரடியாக முகம் கொடுக்க தயாராக இருக்கின்றேன் என்கின்ற ஒரு தகவலையும் அதிலே தெரியப்படுத்தி இருக்கின்றார். ஆகவே இது ஒரு வழக்கமான ஒரு விசாரணையாக இருந்தாலும் ஒரு வெளிப்படையாக உங்களுக்கு தெரியும், அது மருத்துவ சிகிச்சைக்காகத்தான் அந்த நிதி அனுப்பப்பட்டிருக்கின்றது என்று. ஆனால் அந்த நிதிகள் வெளிநாட்டிலிருந்து அனுப்பப்பட்ட நிதிகள் நிச்சயமாக வங்கியினால் உடனடியாக ஒரு விடுவிக்கப்படுமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றனால் அந்த விசாரணைகள் முடிகின்ற வரை அந்த நிதியை நிச்சயமாக அவர்கள் விடுவிக்கக்கூடிய நிலை இருக்குமா தெரியவில்லை. என்றால் அந்த தடை செய்யப்பட்ட அமைப்புகளிடம் இருந்து அந்த நிதிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா என்று இவர்கள் ஏற்கனவே அந்த தடைப்பட்டியலில் இருப்பவர்கள் ஊடாக அனுப்பப்பட்டிருக்கின்றதா இல்லையா என்கின்ற விடயமெல்லாம் அவர்கள் பார்ப்பார்கள். பெரும்பாலும் அவ்வாறு அந்த நிதியை குறிக்கப்பட்ட தரப்பினரால் அனுப்பப்பட்டதாக அவர்கள் கருதப்படுகின்ற நிதியை அவர்கள் நிறுத்தி வைத்து அது தொடர்பான விசாரணைகளுக்கு பின்னர் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் விடுவிப்பார்கள், இல்லாட்டால் அரசுடைமையாக்குவார்கள். அதான் வழக்கமான நடைமுறை. ஆனால் சிவாஜி அண்ணா அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நிதி அவ்வாறான ஒரு சிக்கலுக்குரிய இடங்களிலிருந்து தரப்புகளிலிருந்து வந்திருக்காது என்று நம்பக்கூடியதாக இருக்கின்றது. இருந்தாலும் அது தொடர்பான விசாரணைகளை தான் எதிர்கொள்வதாக அவர் கூறியிருக்கின்ற விடயம் என்பது நாங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ராமதரன், ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது நல்ல சம்பவமாக இருக்கட்டும் அல்லது இப்படி உடல் நலம் குறைவுபட்டிருக்கின்ற நேரங்களில் சில விடயங்கள் வெளிப்படும். அதாவது ஒற்றுமை, அவர்களுடைய குரோதம், வேறு வேறு வடிவத்தில் சில விடயங்கள் வெளிவரும். கடந்த 3 நிகழ்ச்சிகளில் கூறும்பொழுது, சிவாஜிலிங்கம் தொடர்பாக கூறும்பொழுது பல விதமான விடயங்களை கூறலாம், பல கடந்த கால சம்பவங்களை எல்லாம் கூறலாம். அதெல்லாம் இருக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டிருக்கின்ற நேரத்தில் என்னுடைய அரசியல் தரப்பில் எந்த ஒரு விதத்திலும் ஒரு சரியான வழிகாட்டலினூடாக பயணிக்க முடியாத ஒரு சம்பித்தெல்லாமே இருப்பதை பார்க்கும்பொழுது, இப்போ நீங்கள் சொன்னீர்கள் மீண்டும் அவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற அந்த விடயத்தை கூறும்பொழுது அல்லது ஓய்வு பெற வேண்டும் என்ற அந்த விடயங்களை கூறும்பொழுது, இந்த சம்பவங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது, அன்று கூட பேசும்பொழுது நீங்கள் கூறினீர்கள் கட்சி பேதமின்றி எல்லோரும் அந்த உதவி செய்வதற்கு முன் வந்தார்கள் என்ற விடயங்களை பார்க்கும்பொழுது, இதிலிருந்து நம்முடைய தமிழ் இனம் ஏதாவது பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும்? அதாவது நாங்கள் ஒன்று சேர்ந்தால் ஒரு சில விடயங்களுக்கு, ஒரு குறிப்பிட்ட எங்கள் தமிழ் மக்களுடைய இன விடுதலைக்காக, மண் மீட்புக்காக ஒரு குறிப்பிட்ட விடயத்தில் நாங்கள் ஒன்று சேர்ந்தால் எதையும் சாதிக்கலாம் என்று இந்த சிவாஜிலிங்கம் அவர்களுடைய இந்த சம்பவம் எடுத்து காட்டுகின்றது என்று நீங்கள் ஒரு உதாரணமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடமாக நீங்கள் பார்க்கிறீர்களா? நிச்சயமாக ஆணித்தரமாக கூற முடியும். இது அதான் ஏற்கனவே நான் கடந்த நிகழ்ச்சி குறிப்பதை போன்று ஒரு தமிழ் தேசியம் என்பது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சாவக்கேடான நிலைமையிலே சென்று கொண்டிருக்கின்றது. ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடான 17வது ஆண்டிலே ஒரு மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய நிலைமையில இருக்கின்றது. இந்த தமிழ் தேசியம் ஒரு ஏமாற்றளித்த நிலையிலே தமிழ் தேசியத்தை வலுவாக நின்று பின்பற்றிய, இல்லை தமிழ் தேசியத்தோடு உயிராக நின்று செயல்பட்ட எங்களுடைய மக்கள் இன்று அதிலிருந்து விலகி சலுகை அரசியலுக்கு பின்னாலும் தேசிய கட்சிகளுக்கு பின்னாலும் செல்ல வேண்டிய நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இதற்கு முழுக்க காரணம் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுப்பவர்களிடையே காணப்படுகின்ற பிளவு நிலையும், அந்த இலக்கை நோக்கி ஒரு தூய்மையாக தமிழ் மக்களுடைய அந்த அரசியல் அபிலாஷைகளை நோக்கியதாக நேர்மையான செயல்படாதனுடைய விளைவுதான் இன்று தமிழ் மக்கள் அந்த தமிழ் தேசிய அரசியலிருந்து மெல்ல மெல்ல நழுவி கொண்டிருப்பதற்கான காரணம். இது தொடர்மாக இருந்தால் உண்மையிலே மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை தமிழ் தேசிய அரசியல் முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். ஏன்னா தமிழர் தாயகத்திலே நேரடியாக முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு சிங்கள கட்சி, அந்த தேசிய மக்கள் சக்தி என்கின்ற ஒரு சிங்கள கட்சி தன்னுடைய சின்னத்திலேயே வடக்கு கிழக்கிலே சகல உள்ளூராட்சி மன்றங்கள், பாராளுமன்றங்களை தங்களுக்கான ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்கள். அடுத்த மாகாண சபை தேர்தலிலும் அவர்கள் கணிசமான ஆசனங்களை பெற்று விட்டார்கள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக, தோல்வியாக தமிழ் தேசிய அரசியலுக்கு அமைந்துவிடும். ஆகவே அவ்வாறான ஒரு நிலைமையிலே இன்று சிவாஜிலிங்கம் அண்ணா அவர்களுக்கான இந்த தமிழ் மக்களுடைய ஒரு திரட்சியான பங்களிப்பு என்பது
எதற்காக? தனியே சிவாஜிலிங்கம் அண்ணா அவர்கள் மீதான அனுதாபத்தின் காரணமாக இந்த நிதி வழங்கப்பட்டதா? இல்லை. அவர் டெலோ கட்சியினுடைய தலைவராக இருந்தார் என்பதற்காகவா? இல்லை. அவர் ஒரு குறிக்கப்பட்ட காலம் ஆயுத போராட்டத்தில் இருந்தார் என்பதற்காகவா? இல்லை. இத்தனை ஆண்டுகளாக அவர் அரசியல் செய்தார், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார் என்பதற்காகவா? இல்லை. இல்லை இப்போது மாகாண மாகாண சபையில இருந்தார், இல்லை தமிழ் தேசிய கட்சியிலே இருக்கின்றார், இல்லை ஆனால் அதையெல்லாம் கடந்து எதற்காக அவர்கள் வழங்கினார்கள்? தனி ஒருவராக தடைகளை கடந்து தமிழ் தேசியத்துக்காக இன்று வரை உண்மையாக அர்ப்பணிப்போடு இருக்கின்றார் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் இன்று நிலத்திலும் புலத்திலும் இருக்கக்கூடிய தமிழர்கள் திரட்சியாக அவருக்கான இந்த ஒரு மகத்தான ஆதரவை வழங்கி இருக்கின்றார். ஆகவே அதை எதை சொல்கின்றது? நீங்கள் உண்மையாக தமிழ் தேசியத்துக்காக நீங்கள் உண்மையாக இருப்பீர்களாக இருந்தால், அந்த தமிழ் தேசியத்துக்கான முன்னெடுப்பு உண்மையாக இருந்தால், அது தனிநபராக இருக்கட்டும், இல்லை கட்சியாக இருக்கட்டும், இல்லை ஒரு கூட்டமைப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் உண்மையாக நேர்மையாக உங்களை இழந்து தமிழ் தேசியத்துக்காக நீங்கள் செயல்படுவீர்களாக இருந்தால், தமிழ் மக்கள் எப்போதுமே உங்களுக்கு பின்னால் அணிதிரண்டு நிற்கவோ, இல்லை உங்களை பாதுகாக்கவோ, இல்லை உங்களுக்கு பலம் சேர்க்கவோ தயாராக இருக்கின்றார்கள் என்பதை மிக ஆணித்தரமாக அண்மித்த சாட்சி தான் இது. இதைத்தான் நான் கடந்த நிகழ்ச்சியில தெளிவாக கூறியிருந்தேன். நான் பல தடவை இந்த விடயங்களை நான் பதிவு செய்திருக்கின்றேன். மக்கள் எப்போதுமே தவறான பாதைக்கு செல்லவில்லை. மக்களை தமிழ் தேசிய அரசியல் தான் உந்தி தள்ளி இருக்கின்றது. அதிலிருந்து வெளியே ஏமாற்றத்தின் காரணமாக தமிழ் தேசிய அரசியல் என்று நேர்நிலைக்கு வருகின்றதோ, ஒரு தூய்மையான நிலைமைக்கு வருகின்றதோ, அந்த தமிழ் தேசியத்தை தலைமை தாங்கக்கூடிய ஒருவர், அவ்வாறான ஒரு தியாக அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒருவராக வருகின்றாரோ, அந்த நொடி பொழுது தமிழ் மக்கள் கடந்த காலத்துல இந்த நிலைப்பாடு எல்லாத்தையும் கடந்து அந்த நொடி பொழுதே தமிழ் தேசியத்துக்கு பின்னால் அணிவகுக்க மக்கள் தயாராக இருக்கின்ற விடயத்தை நாங்கள் தெளிவாக பல சந்தர்ப்பங்களில் கூறியிருக்கின்றோம். அதாவது அங்கே ராமநாதன் அவர்கள் யாழ் மாவட்டத்தில் விருப்பு வாக்கு அதிகமாக பெற்ற போதும், அதுக்கு பின்னரான அரசியல் விமர்சனங்களின் போதும், இல்லை கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தி 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை யாழ் மாவட்டத்தில் பெற்ற விடயமாக இருக்கட்டும், வடக்கு கிழக்கிலே தமிழ் ஏவிபி கிடைத்த வெற்றிகளாக இருக்கட்டும், உள்ளூராட்சி மன்றத்தில் அவர்களுக்கு கிடைத்த ஆசனங்களாக இருக்கட்டும், இவையெல்லாம் ஏன் எதனால் என்கிற விடயம் எல்லாம் மிக ஆழமாக நாங்கள் அலசி ஆராய்ந்த போது இதெல்லாம் ஒரு தற்காலிகமானது, இது நிரந்தரம் அல்ல. தமிழ் தேசியம் புலவுபட்டு நிற்கின்ற தமிழ் தேசியத்துக்கு ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் மக்கள் அங்கே சென்றிருக்கின்றார். நீங்கள் சரியான பாதைக்கு வந்தால் இது நிரந்தரமான பாகப்பிரிவினை அல்ல, இது ஒரு தற்காலிகமான ஒரு நிலை மாற்றம். ஆகவே தமிழ் தேசியம் சரியான ஒரு நிலையிலே வருமாக இருந்தால் அதற்கு அவர்கள் ஆதரவு வழங்க தயாராக இருக்கின்றார்கள் ஆணித்தரமாக கூறணும். அதனுடைய இந்த ஒரு வெளிப்பாடு அண்மித்த சாட்சி தான் இது என்பதை என்னால் ஆணித்தரமாக கூற முடியும். ஆகவே சிவாஜிலிங்கம் அண்ணா அவர்களுக்கான இந்த ஆதரவை நாங்கள் ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு தமிழ் தேசிய அரசியல் ஒற்றுமைப்பட்டு ஒரு குடைக்கு கீழாக தமிழ் மக்களுக்கான அரசியல், அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத என்பது. அதனால்தான் நான் நினைக்கிறேன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சுமந்திரனுடைய சதிவேலையில சிக்கி இருக்கின்றது. அந்த வீட்டு சின்னத்துக்குள் நின்றால் தான் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு மயக்கத்துக்குள் அவர்கள் இருக்கின்றார்கள். நீங்கள் வீட்டு சின்னத்துக்குள்ளே சென்று சுமந்திரனிடம் அடைக்கலம் சென்றால் கூட மக்களால் நிராகரிக்கப்பட்ட, மக்களுடைய மனங்களில் தூக்கி எறியப்பட்ட அந்த கூடாரத்துக்குள்ளே எவர் நின்றாலும் நிச்சயமாக தோற்கடிக்கப்படுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் அனைத்தரமாக கூற முடியும். ஆகவே நீங்கள் நேர்மையாக இருங்கள். நீங்கள் சுமந்திரனையோ இல்லை வீட்டு சின்னத்துக்குள்ளோ நின்று கொண்டு உங்களுடைய வெற்றிக்காக நீங்கள் அங்கே போய் இனத்தை விற்க வேண்டிய அவசியம் இல்லை. என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்று சுமந்திரன் தரப்போடு கூட்டணி சேர்ந்ததோ அன்றிலிருந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழர் விரோதமான பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த தமிழ் தேசியத்தை வெளிச்சேர்க்க வேண்டிய பல முன்னெடுப்புகளிலே இவர்கள் ஒதுங்கி இருக்கின்றார்கள், அது கண்டும் காணாமல் இருக்கின்றார்கள். ஆகவே இதெல்லாம் எதை சொல்கின்றது? கூடா நட்பு கேடாய் முடியும் என்கின்ற விடயத்தை தான் சொல்கின்றது. என்று அவர்கள் இதற்கு முன்னர் எல்லாம் தமிழ் தேசியத்துக்காகவே அவர்கள் அது வாக்கு அரசியலாக இருந்தாலும் தமிழ் தேசியம் தொடர்பான சகல நிகழ்ச்சிகளிலுமே அவர் பங்கு பெற்றிருந்தார். இப்போது சுமந்திரன் எங்கே கண்ணசைக்கின்றாரோ அந்த நிகழ்வுக்கு மட்டும்தான் சொல்லுங்க. ஆகவே இந்த இடத்துல அவர்களுக்கும் ஒரு விடயத்தை தெளிவாக சொல்ல முடியும். இது உங்களுக்குமான ஒரு படிப்பினை. நீங்கள் சுமந்திரனையோ வீட்டு சின்னத்தையோ நம்பாதீர்கள், மக்களை நம்புங்கள், தமிழ் தேசியத்தை நம்புங்கள், தமிழ் தேசியத்துக்கு உண்மையாக இருங்கள். உங்களுக்கான வெற்றி உரிய காலத்திலே உங்களை தேடி வரும். ஆகவே ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கட்டும், இல்லை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக இருக்கட்டும், இல்லை எவராக இருக்கட்டும், தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கின்ற எவருமே நம்பிக்கையோடு நீங்கள் இப்போது தமிழ் மக்களுக்கான நேர்மையான அரசியலை முன்னெடுக்க வாருங்கள். அதுக்கான பலனை கைமேல் பலனை வழங்குவதற்கு என்று பாருங்கள் 70 லட்சம் ரூபாய் கேட்டார். நான் நினைக்கிறேன் அதை விட மேலதிகமான தொகையை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் எதிர்பார்த்ததை விட நீங்கள் அந்த மக்களுக்கு விசுவாசமாக இருந்தால் கைமேல் பலன் கிடைப்பதை போன்று அதுக்கு மேலதிகமாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி வழங்கக்கூடியதான ஒரு அங்கீகாரத்தை கூட மக்கள் வழங்க தயாராக இருக்கின்றார்கள் என்பதை நான் 100க்கு 1000 தடவை ஆணித்தரமாக கூறுவேன். இவ்வாறான நேரங்களில் தான் சில விடயங்களை நாங்கள் மீண்டு பார்க்கும் பொழுது சில தெளிவுகள் வரும். நீங்கள் கூறுவது போல் தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் தூய்மையான அரசியல்
தான் இப்பொழுது தேவையாக இருக்கின்றது. மக்கள் தொடர்பாக பேசும்பொழுது, மக்களோடு பிரச்சனைகளை கையாளும் பொழுது தூய்மையாக இருப்பார்களாக இருந்தால் நீங்கள் கூறுவது மக்கள் திரண்டு வருவார்கள் என்பதை கூறிக்கொண்டு, நன்றி ராமேந்திரன். சிவாஜிலிங்கம் அவர்களுக்கு கிடைத்த நிதி தொடர்பான தகவல்களை, மேலதிகமான நிதி கிடைத்திருக்கின்ற என்ற விடயங்களை, அவர் இனி நிதி அனுப்ப வேண்டாம் என்று அந்த வேண்டுகோளையும் முன்வைத்திருக்கிறார் என்ற விடயங்களையும் உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்குமின் இதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.